பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்போஸ்தலர் புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் 66 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கியவன் யார்? ஏரோது ராஜா. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 2. யாக்கோபு யாருடைய சகோதரன்? யோவானின் சகோதரன். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 3. யாக்கோபு டேஸினாலே கொலை செய்யப்பட்டான்? பட்டயத்தினாலே கொலை செய்யப்பட்டான். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி 4. யாக்கோபை கொலை செய்தது யார்? ஏரோது ராஜா. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2ஆம் வசனங்கள். கேள்வி 5. ஏரோது ராஜா யாக்கோபை கொலை செய்தது யாருக்கு பிரியமாயிருந்தது? யூதருக்கு. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி 6. ஏரோது ராஜா டேஸையும் பிடிக்க தொடர்ந்தான்? பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 7. ஏரோது ராஜா பேதுருவை பிடிக்க தொடர்ந்தபோது எந்த நாட்களாயிருந்தது? புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாயிருந்தது. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 8. பேதுருவை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்தனர். சரியா தவறா என கூறுக. சரி. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 9. டேஸுக்கு பின்பு டேஸுக்கு முன்பாக பேதுருவை வெளியே கொண்டு வரலாம் என்று ஏரோது எண்ணினான்? பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 10. எத்தனை போர்ச் சேவகர்கள் பேதுருவை காவல் காத்தனர்? 16 போர்ச் சேவகர். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 11. 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவிக்கப்பட்டவன் யார்? பேதுரு. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 12. ஒரு வகுப்புக்கு எத்தனை போர்ச் சேவகர்கள்? ஒரு வகுப்புக்கு 4 போர்ச் சேவகர்கள். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 13. பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் அவனுக்காக ஜெபம் பண்ணினவர்கள் யார்? சபையார். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 14. சபையார் பேதுருவுக்காக தேவனை நோக்கி டேஸ் ஜெபம் பண்ணினார்கள்? ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 15. பேதுருவை எத்தனை சங்கிலிகளினால் கட்டியிருந்தனர்?
2 சங்கிலிகளினால். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 16. சிறைச்சாலையிலே பேதுரு எவர்கள் நடுவே நித்திரை பண்ணிக் கொண்டிருந்தான்? 2 சேவகர் நடுவே. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 17. சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தவர்கள் யார்? காவற்காரர். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 18. காவற்காரரும் டேஸ் சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். கதவுக்கு முன்னிருந்து. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 19. எந்த நாளிலே கர்த்தருடைய தூதன் பேதுரு இருந்த சிறைச்சாலைக்கு வந்தான்? ஏரோது பேதுருவை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 20. கர்த்தருடைய தூதன் சிறைச்சாலையிலே வந்து நின்ற வேளை எது? ராத்திரி வேளை. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7 வசனங்கள். கேள்வி எண் 21. எங்கே வெளிச்சம் பிரகாசித்தது? பேதுரு இருந்த சிறைச்சாலை அறையிலே. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 22. கர்த்தருடைய தூதன் வந்து நின்றபோது பேதுரு இருந்த சிறைச்சாலை அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. சரியா தவறா என கூறுக. சரி. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 23. தேவதூதன் பேதுருவை டேஸிலே தட்டினான். விலாவிலே தட்டினான். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 24. தேவதூதன் பேதுருவை விலாவிலே தட்டி பேதுருவிடம் சொன்னது என்ன? சீக்கிரமாய் எழுந்திரு என்று சொன்னான். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 25. பேதுருவின் டேஸிலிருந்து டேஸ் விழுந்தது. கைகளில் இருந்து சங்கிலிகள். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பயன்பெறட்டும். கேள்வி எண் 26. உன் டேஸ் கட்டி உன் டேஸ் தொடுத்துக்கொள் என்று தூதன் பேதுருவிடம் சொன்னார். உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்று. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 27. உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா. யார் யாரிடம் கூறியது? கர்த்தருடைய தூதன் பேதுருவிடம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 28. கர்த்தருடைய தூதனுக்கு பின் சென்றது யார்? பேதுரு. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 29. பேதுரு எதை மெய் என்று அறியவில்லை? தூதனால் தனக்கு செய்யப்பட்டதை மெய் என்று அறியவில்லை. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 30. தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் பேதுரு நினைத்தது என்ன? தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம்.
கேள்வி எண் 31 எது தானாய் திற உண்டது? நகரத்திற்கு போகிற இருப்பு கதவு. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 32 பேதுருவும் தூதனும் டேஸ் காவலையும் கடந்து வந்தனர். முதலாங் காவலையும் இரண்டாங் காவலையும். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 33 ஒரு வீதி நெடுக நடந்து போனவர்கள் யார்? பேதுருவும் தூதனும். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 34 டேஸுக்கும் பேதுருவை விடுதலையாக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார். ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் விடுதலையாக்கும்படி. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 35 தன்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று பேதுரு எப்போது அறிந்தான்? பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 36 மார்க்கு என்னும் பெயர் கொண்டவன் யார்? யோவான். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 37 பேதுரு சிறைச்சாலையிலிருந்து வந்து யாருடைய வீட்டிற்கு சென்றான்? மார்க் என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டிற்கு. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 38 யோவானின் தாயாகிய மரியாள் வீட்டில் டேஸ் கூடி ஜெபம்பண்ணி கொண்டிருந்தார்கள். அநேகர் கூடி. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 39 பேதுரு யாருடைய வீட்டு வாசற் கதவை தட்டினார்? யோவானின் தாயாகிய மரியாள் வீட்டு வாசற்கதவை. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். கேள்வி எண் 40 பேதுரு வாசற்கதவை தட்டின போது ஒற்று கேட்க வந்தது யார்? ரோதை என்னும் பெயர் கொண்ட ஒரு பெண். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி 41 பேதுருவின் சத்தத்தை அறிந்து ரோதை பயத்தினால் கதவை திறக்கவில்லை. சரியா தவறா என கூறுக. தவறு. சந்தோஷத்தினால் கதவை திறக்கவில்லை என்பதே சரி. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி 42 ரோதை கதவை திறக்காமல் உள்ளே போய் அறிவித்தது என்ன? பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தாள். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி 43 நீ பிதற்றுகிறாய். யார் யாரிடம் கூறியது? மரியாள் வீட்டில் ஜெபம்பண்ணி கொண்டிருந்தவர்கள் ரோதையிடம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வசனங்கள் வரை. கேள்வி 44 மரியாள் வீட்டில் ஜெபம்பண்ணி கொண்டிருந்தவர்கள் ரோதையிடம் கதவை தட்டுவது கர்த்தருடைய தூதனாய் இருக்கலாம் என்று கூறினர். சரியா தவறா என கூறுக. தவறு. பேதுருவின் தூதனாய் இருக்கலாம் என்று கூறினர். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி 45 பேதுரு டேஸ் தட்டிக் கொண்டிருந்தான். பின்னும் தட்டி கொண்டிருந்தான். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி 46 பேதுருவை கண்டு பிரமித்தவர்கள் யார்? மரியாளின் வீட்டில் ஜெபம்பண்ணி கொண்டிருந்தவர்கள். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 12 முதல் 16 வசனங்கள் வரை. கேள்வி 47 மரியாள் வீட்டில் கூடியிருந்தவர்களை பேசாமல் இருக்கும்படி பேதுரு கையமர்த்தினான். சரியா தவறா என கூறுக. சரி. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி 48 கர்த்தர் தன்னை காவலில் இருந்து விடுதலையாக்கின செய்தியை எவர்களுக்கு அறிவிக்கும்படி பேதுரு கூறினார்?
யாக்கோபுக்கும் சகோதரருக்கும். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி 49. எது கொஞ்சமல்ல? சேவகருக்குள்ளே உண்டான கலக்கம் கொஞ்சமல்ல. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி 50. யாரை குறித்து சேவகருக்குள்ளே கலக்கம் உண்டாயிற்று? பேதுருவை குறித்து. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி 51. எந்த வேளையிலே பேதுருவை குறித்து சேவகருக்குள்ளே கலக்கம் உண்டாயிற்று? பொழுது விடிந்த பின்பு. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி 52. பேதுருவை தேடியும் கண்டுபிடிக்காதது யார்? ஏரோது. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி 53. யாரை விசாரணை செய்து கொலை செய்யும்படி ஏரோது கட்டளையிட்டான்? காவற்காரரை விசாரணை செய்து கொலை செய்யும்படி. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி 54. ஏரோது டேஸ் தேசத்தை விட்டு டேஸ் பட்டணத்துக்கு போய் அங்கே வாசம் பண்ணினான். யூதேயா தேசத்தை விட்டு செசரியா பட்டணத்துக்கு போய். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி 55. ஏரோது எவர்கள் பேரில் மிகவும் கோபமாயிருந்தான்? தீரியர் பேரிலும் சீதோனியர் பேரிலும். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி 56. ஏரோது ராஜாவின் வீட்டு விசாரணைக்காரன் யார்? பிலாஸ்து. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி 57. பிலாஸ்துவை தங்கள் வசமாக்கி ஏரோதுவிடம் சமாதானம் கேட்டுக்கொண்டவர்கள் யார்? தீரியர் மற்றும் சீதோனியர். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி 58. சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணியது யார்? ஏரோது ராஜா. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி 59. டேஸ் நாளிலே ஏரோது டேஸ் தரித்து கொண்டு ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணினான்? குறித்த நாளிலே ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி 60. இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தவர்கள் யார்? ஏரோதுவின் பிரசங்கத்தை கேட்ட ஜனங்கள். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 21 மற்றும் 22 வசனங்கள். கேள்வி 61. ஏரோதுவை அடித்தது யார்? கர்த்தருடைய தூதன். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி 62. ஏன் கர்த்தருடைய தூதன் ஏரோதை அடித்தார்? தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி 63. ஏரோது டேஸ் இறந்தான்? புழுப்புழுத்து இறந்தான். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி 64. வளர்ந்து பெருகியது எது? தேவ வசனம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி 65. தர்ம ஊழியத்தை நிறைவேற்றியவர்கள் யார்? பர்னபாவும் சவுலும். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி 66. பர்னபாவும் சவுலும் யாரை கூட்டிக் கொண்டு எருசலேமை விட்டு திரும்பி வந்தார்கள்?
மார்க் என்னும் மறுபேர் கொண்ட யோவானை கூட்டிக் கொண்டு. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.